நமது வாழ்வில் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம வணக்கம். சிறப்பு விருந்தாக வந்திருக்கும் திருமதி வள்ளியம்மா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வகுப்பு எண்ணும் எழுத்தும் மதுரையிலிருந்து. நன்றியம்மா, ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் என தமிழ் அன்னையை வணங்கி எனது உரையை மேற்கொள்கின்றேன். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வாழ்வியல் ஆரோக்கியம் டெலகிராம் சேனல் நேரலையை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் நமது குழு நிறுவனர் பிரம்மஸ்ரீ எஸ்.ஜே. சிவகார்த்திக் ஐயா அவர்களுக்கும் இதில் இணைந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொண்டு எண்ணும் எழுத்தும் என்ற தலைப்பில் மேற்கொள்கின்றேன். தாங்கள் அனைவருக்குமே இதை பற்றி மிகவும் நன்கு அறிந்திருப்பீர்கள். இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவிற்கு ஏற்ப தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு அடைகின்றேன். எண்ணும் எழுத்தும் ஒரு அருமையான அற்புதமான ஒரு தலைப்பு. இத நமது தலைவர் ஒருவரால் தான் கொடுக்க முடியும். ஏனென்றால் கல்வியாண்டு தொடங்கிய நிலையில் மிக அற்புதமான தலைப்பை கொடுத்து அதில் சான்றோர் பெருமக்களை பேச வைத்து அதை நால்வரும் கேட்டு அதனை அறிந்து அதன் வழியில் நடத்தி இந்த சமுதாயத்துக்கு ஒரு சிறு தொண்டை பெரிய அளவில் வரும் எதிர்கால இளைஞர்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு இதை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நமது தலைவர் இந்த தலைப்பை கொடுத்துள்ளார். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்று ஔவையார் அழகாக சொல்லியிருக்காங்க. நம்ம என்னன்னா என்னங்கம்மா நீங்க பெருசா சொல்ல போறீங்க, என்னன்னா என்ன 1 2 3 அவ்வளவுதானம்மா அப்படின்னு சொல்லுவீங்க. எழுத்து அப்படின்னா ஆனாதானம்மா எழுத்து, இதுக்கு என்னம்மா நீங்க பேச போறீங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இருந்தாலும் அது ரெண்டுமே நம் வாழ்வின் ஒரு அடிப்படை கண்களாக இயங்குகின்றது. அதனாலதான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. நம்ம முன்னோர்கள் சான்றோர் பெருமக்கள் நமது பெற்றோர்கள் நமது ஆசிரியர்கள் எல்லாருமே நம்மை எண்ணும் எழுத்தும் சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு ஆணித்தரமாக எடுத்து உரைக்கின்றார்கள். அதனாலதான் அந்த எண்ணும் எழுத்தை பத்தி நமது முன்னோர்கள், அதாவது மு. வரதராசன் ஐயா தமிழ் அறிஞர், அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த எண்ணும் எழுத்தும் 2 கலைகளாக யாருக்கு இருக்குது, வாழும் மக்களுக்கு கண்களாக இருக்கின்றது. அவர் என்ன சொல்றாரு, எண்ணுங்கிறது ஒரு கலை, ஒரு ஆர்ட், ஒரு சிறந்த கலை. எப்படி கட்டிடக்கலை இருக்கோ ஓவியக்கலை இருக்கோ அது மாதிரி இது ஒரு கலை அப்படின்னு. அது யாருக்கு கண்களா இருக்கு, வாழும் மக்களுக்கு. மிக அற்புதமா ஐயா வரதராசன் ஐயா சொல்லியிருக்காங்க. அதை விட ஒருபடி மேல பரிமேல் அழகர் ஐயா அழகா சொல்லியிருக்காங்க. இந்த 2 கிளைகள், இந்த 2 கலைகளுமே மனிதன் வாழும் உயிருக்கு, உயிரோட இருக்கணும் அப்படின்னா ஒரு மனிதனானவன் உயிரோட இருக்கணும், சிறப்பாக வாழணும், அப்படி இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அந்த வாழும் அந்த உயிருக்கு நாடியாக இருக்கக்கூடியது இந்த எண்ணும் எழுத்தும் அப்படின்னு அவர் சொல்றார். ஆனா அந்த எண் அப்படிங்கிறது ஒரு கணிதம் என்பது தங்களுக்கு அழகாகவே தெரியும். ஆனா அதுல 2 வகை இருக்கு. அந்த கணிதத்திலேயே 2 வகை இருக்கு. ஒண்ணு கருவி, இன்னொன்னு செய்கை. ஒண்ணு ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கும், இன்னொன்னு அதை பத்தி நம்ம
செய்யற மாதிரி இருக்கும். எழுத்தறிய தீரும் இழி தகைமை. நம்ம எழுத்து அறிய அறிய நமக்கு வரக்கூடிய கேடுகள், அவமானங்கள் அத்தனையுமே நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு அழகா சொல்றாங்க. அது மாதிரி இந்த மணக்குடவை ரொம்ப அழகா சொல்றாங்க. அதாவது இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்குமே கண்ணென்று திகழ்வது இந்த எண்ணும் எழுத்து அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்றாங்க. அது போல தேவனைய பாவனார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்கள் இயல்பாக இருக்காங்கப்பா, ஆனா அவங்களுக்கு இலக்கம் என்றும் எழுத்தும் என்றும் சொல்வார்க்கு வாழ்வில் மிக மிக சிறப்பு இருக்கு. அதாவது கணக்கு, கணிதம் அது வேறுபாடு என்ன அப்படின்னா, கணக்குங்கிறது அரித்மெட்டிக்ஸ், இப்ப நம்ம படிச்சு நம்ம எல்லாருமே செஞ்சது. எண்ணூல் அப்படிங்கிறது என்னன்னா மேத்தமெட்டிக்ஸ், எண்களால் அறியப்படக்கூடியது. இலக்கியம் அது மாதிரி எழுத்து என்றால் இலக்கியம், அதாவது மற்ற எல்லா அறிவுத்துறைகளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த எழுத்து. அதே மாதிரி எல்லா துறைகளும், அதாவது அறிவியல் துறைகளா இருந்தாலும் சரி, தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, எல்லா துறைகளுக்கும் அடிப்படை தேவையாக இருக்கக்கூடியது அந்த எண், நம்பர், அழகா நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நம்ம ஒரு பேங்க்குக்கே போறோம், போகிறப்ப அந்த சலான் பாக்குறோம். ஒண்ணு பணம் எடுக்கிற சலான், இன்னொன்னு பணம் போடுற சலான். அதுலயே பாருங்களேன், இந்த எண்ணும் எழுத்து தெரிஞ்சாதான் நம்ம கரெக்டா அதை பண்ண முடியும். அதுல எண்ணால் எழுதவும் எழுத்தால் எழுதவும் ஏன் சொல்றாங்க, நம்மளுடைய எண்ணை அக்கௌண்ட் நம்பரை கரெக்டா எழுதணும். அது மாதிரி நமக்கு தேவையான பணத்தை கரெக்டா எழுதணும். ஏன்னா ஒரு ஜீரோ கூடிருச்சுனாலும் தவறு வந்துடும். அதனாலதான் எண்ணாலும் எழுத்தாலும் நம்ம எழுதணும். ஒரு சலானாக இருந்தாலும் சரி, ஒரு பேருந்துக்கு நம்ம பயணப்பட்டாலும் சரி, எங்கு சென்றாலும் நமக்கு தேவையாக இருக்கக்கூடியது நமது வாழ்வியல் நடைமுறைக்கு மிக மிக அவசியமாக, அற்புதமாக நம்மை வழிநடத்தி கொண்டு நம்ம விழிகளை காக்கக்கூடிய ஒரு அறிவற்றம் காக்கும் கருவியாக இந்த எண்ணும் எழுத்தும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதாவது இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, நியூமெரிக்கல் ஃபிகர், அதாவது கற்புலன் வாயிலாக அறியப்படும் கற்புல வடிவில் இயக்கம். வாட்ஸ்அப் இந்த மாதிரி புலனங்கள் மூலமாகவும் நம்ம அறிந்து கொள்ளலாம். அது அது எப்படி இருக்கும்னா, அந்த கேரக்டர் எப்படி இருக்கும்னா, வரி வடிவு எண்ணூல் எழுத்தாக இருக்கும். அதாவது இது வேற ஒண்ணும் இல்லைங்க. நம்ம டைப் இன்ஸ்டியூட் போறோம், முதல்ல 4 எழுத்தா கத்துக்கிற சொல்லுவாங்க நம்மள, ASDF அப்படின்னு. அப்ப அந்த எழுத்துக்களை, கீபோர்ட்ல இருக்கக்கூடிய எழுத்துக்களை நம்ம கத்துக்கொண்டால்தான், தனித்தனி எழுத்துக்களை நம்ம கத்துக்கொண்டால்தான் நம்ம மற்ற வார்த்தைகளையோ வாக்கியங்களையோ எழுதவோ பேசவோ சிந்திக்கவோ நமக்கு முடியும். அதைத்தான் கலைஞரை ரொம்ப சிறப்பாக, முத்தமிழ் அறிஞர் அல்லவா, அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. எண்ணும் எழுத்தும் எனப்படும் அறிவு கண்களை, அறிவு கண்களை, நம் மூளையை நம்மை இணைக்கக்கூடிய கருவியாக பெற்றவர்கள்தான் உயிரோடு வாழ்வார்கள், உயிரோடு வாழ்பவர்கள் என்று முத்தமிழ் கலைஞர் சொல்லியிருக்காங்க. நம்ம பட்டிமன்ற பிதாமகன் திரு சாலமன் பாப்பையாவும் இந்த எண் எழுத்து பத்தி மிக அற்புதமாக சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாழும் நல்லவர்க்கு, சான்றோர் பெருமக்களே மிக அழகாக கவனியுங்கள், நல்லவர்க்கே, வாழும் நல்லவர்க்கே, தங்களை போன்ற அறிஞர் பெருமக்களுக்கு, தங்களை போன்ற சான்றோர் பெருமக்களுக்கு இந்த அறிவியலும் கலையலும் சிறந்த கண்களாக உள்ளது என்பதை தங்களை போன்ற அறிந்தவர்கள் கூறுவார்கள் அப்படின்னு நமது சாலமன் பாப்பையா ஐயா சொல்றாங்க. அதாவது செயல் ஒன்று, பார்வை வேறு. இப்ப ஒரு வகுப்புல எடுத்துக்கிடுவோம், ஒரு ஆசிரியர் கண்டிக்கிறாரு, அடிக்காம சொல்றாங்க, தம்பி தொணன்னு பேசாத, பாடத்தை கவனி, கவனித்தால்தான் உனக்கு புரியும் அப்படின்னு அத சொல்றாங்க. அத அந்த பையன் வீட்டுல போய் சொல்லவும் அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க,
அப்படியா? ஆசிரியர் உன் நன்மைக்காக தான்ப்பா சொன்னாங்க. கஷ்டப்பட்டு நாங்க காசு செலவழிச்சு உனக்கு படிக்க வைக்கிறோம். நீ வகுப்புல கவனிச்சா தானே தங்கம் நல்லா படிக்க முடியும். இல்லாட்டி உனக்கு ஒண்ணும் புரியாதுல்லப்பா. அதனால தான் உன்னைய ஆசிரியர் கண்டிச்சிருக்காங்க. நீயும் வகுப்புல தொணன்னு பேசாத. ஆசிரியர நம்ம தொல்ல கொடுக்க கூடாது. அப்படின்னு ஒரு நல்ல பெற்றோர் சொல்லலாம். இதே இன்னொரு பெற்றோருடைய பார்வை வேற மாரி இருக்கும். அப்படியா சொன்னா அவ? ஆ? அவன தூக்கி போட்டு அந்த வாத்தியான தூக்கி போட்டு மிதிக்கிறேன். நாளைக்கு எத்தனை மணிக்கு இருப்பான்? அவன வந்து நான் என்னன்னு சொல்லி அவன என்ன 2ல 1 அவன கவனிச்சுறேன். அப்படிங்கிறது இன்னொரு வகை. அதாவது நம்ம பார்க்குற பார்வையில தாங்க எல்லாமே இருக்கு. அது சொல்லுவாங்க தெரியுமா? சிவப்பு கண்ணாடி போட்டா பார்த்தா சிகப்பாத்தான் தெரியும். மஞ்ச கண்ணாடி போட்டு பார்த்தா மஞ்சளாத்தான் தெரியும் எந்த பொருளும். அது மாரி நல்லது எது, தீயது எது என்பதை அறியக்கூடிய பகுத்தறிவை கொடுக்கக்கூடியது இந்த எண்ணும், எழுத்தும் என்றால் அது மிகை ஆகாது. அதாவது இதை ஊடுருவி பார்த்தால் அதனுடைய அறிவானது மிக சிறப்பாக நமக்கு தெரியும். எண்களையும் எழுத்துக்களையும் ஒழுங்காக படித்தால் நமக்கு வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையும். எண் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? எண்ணிக்கை சொல்றோம். இந்த வகுப்புல எத்தனை மாணவர்கள் இருக்காங்க? சரி. அடுத்து கணக்கிடுதல் அப்படின்னு வருது. என்னத்த கணக்கிடுதல்? அம்மா கடைக்கு அனுப்புறாங்க. போய் 1 கிலோ ஜீனி, 1 கிலோ மைதா வாங்கிட்டு வாப்பா, 1 கிலோ பொடிகளை வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 3 பொருள் நம்ம கணக்கிடுறோம். அதுக்கு எவ்வளவு காசுன்னு கணக்கிடுறோம். அது மாதிரி இன்னொன்னு எண்ணம். அந்த காலத்துல சொல்லுவாங்க, உனக்கு எத்தனை எண்ணம் இருக்குப்பா அப்படின்பாங்க. நம்ம எண்ணம்ங்கிறது என்ன நினைப்போம்? நினைவு, தாட்ஸ் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஆனா எண்ணம்னா அதுவும் ஒரு அளவீடு. 1 பொருள், 2 பொருள், 3 பொருள், அதுதான் எண்ணம். அது மாதிரி அதுவே ஆலோசனையும் குறிக்குமா. அதுவே நம்ம அறிவையும் குறிக்கக்கூடியதாக அமையுது. இது மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு ஒரு ஜோசியம் பார்க்கணும், நம்ம கரக சுழல் பார்க்கணும் அப்படின்னாலே அந்த கட்டத்தை எண்ணக்கூடிய ஒரு எண்ணு எண்ணிக்கையுமே ஜோதிடத்துக்கு ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. அது மாதிரி அந்த அதுலயும் தருக்கம் ஒண்ணு சொல்லுவாங்க. தருக்கம்னா இப்ப ஒரு இத பத்தி நம்ம நிறைய தொலைக்காட்சியில பார்க்குறோம். கேள்வி நேரம், கேள்வி பதில் அப்படின்ட்டு மேடை அரசியல், மேடை அரங்கம் அப்படிலாம் பார்க்குறோம். அது என்னன்னா, ஒருத்தர் இன்னொருத்தரோட கருத்தை கேட்கறதுக்கும், அத தெளிவுபடுத்துறதுக்கும், அவங்க எண்ணையும் எழுத்தையும் சரியாக படித்து ஆழமாக கற்றிருந்தால்தான் அத பத்தி பேச முடியும். அப்படி கற்று பேசுறவங்களுடைய அந்த தகவல்களை நாம் கேட்டாலும், அதை அறிந்து கொண்டாலும், நமக்கு அந்த எண்ணும் எழுத்தும் கற்று இருந்தால்தான் அது முற்றும் புரியும் என்பதுதான் ஒரு சிறப்பு. அதுதான் வள்ளுவர் அழகா சொல்லுவாங்க. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒரு பொருளை கண்டது, ஐயோ இது நல்லாவே இருக்காது, ஐயோ அந்த சினிமாவா அசிங்கமா இருக்கும், இந்த இந்த ப்ரோக்ராமா இது நல்லாவே இருக்காதுப்பா அப்படின்னு. அது அப்படி ஒருத்தர் சொல்றத கேட்டு நம்ம நடக்கக்கூடாது. நம்மளுடைய மெய்ப்பொருளால் நமக்கு அதாவது அதான் சொல்லுவாங்க, கண்ணால் கண்டதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். அந்த தீர விசாரிக்கக்கூடிய அந்த மெய்யை தரக்கூடியது எது? எண்ணும் எழுத்தும். அதாவது ஒருவன் எண்ணையும் எழுத்தையும் கற்றுக்கொண்டால் அவன் தனக்குள் அல்லது பிறரோடு தர்க்கம் செய்து நாம் அனைத்தையும் கற்றுக்கொள்ளலாம். அது அறிவியலாகட்டும், ஆன்மீகமாகட்டும், அல்லது தொழில் தொடர்பு சார்ந்த நுட்ப கலையாக இருந்தாலும் சரி. அது மட்டும் அல்லாது இந்த 2ஐயும் மட்டும் ஏன் கண்கள் சொல்றாங்க? எத்தனையோ பாகங்கள் இருக்கு இல்லையா? நம்ம மூளை இருக்குது, நம்ம இதயம் இருக்குது, 2 கைகள் இருக்கு, 2 கால்கள் இருக்கு. இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம முன்னோர்கள், தமிழ் அறிஞர்கள், மூத்தோர்கள் ஏன் வந்து கண்ணுன்னு இந்த எண்ணையும் எழுத்தையும் சொன்னார்கள் அப்படின்னா, அதுதான் அது வந்து கையா இருந்தாலும் சரி, காலா இருந்தாலும் சரி, நடந்தாலும் வேலை செஞ்சாலும் கண்ணு பார்த்தாதான் அதை செய்ய முடியும். அதை நிர்ணயிக்கக்கூடிய காரணியாக கண்ணு தான் இருக்குது.
அதனாலதான் எல்லாருமே இந்த எண்ணையும் எழுத்தையும் கண் என்று சொல்கிறார்கள். அதுக்கும் ஒருபடி மேலாக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கண்களை விட விழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த எண்ணும் எழுத்தும் எல்லா வடிவத்திலும் நமக்கு உதவும் என்பதை அற்புதமாக கூறியிருக்கிறார்கள். ஒண்ணும் இல்லைங்க, ஒருத்தர் ஒருத்தர் நம்ம பார்க்குறோம், நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நல்ல சந்தோஷமா நம்ம ஒருத்தர் ஒருத்தர் மதிச்சு வணக்கம் சொல்றோம். ஏய் எப்படி இருப்ப தலைவா, ஏய் நண்பா, ஏ ப்ரோ நீ எப்படி இருக்க அப்படின்னு நம்ம ரொம்ப அன்புக்கானவங்க ரொம்ப படிச்சவங்கள பாக்குறப்ப மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப அவங்க மகிழ்ச்சியில அவங்க கண்ணை மட்டும் பாருங்களேன், அதுல ஒரு ஒளிவட்டம் தெரியும். ஏ மச்சான் அன்னைக்கு என்ன உன் கண்ணுல ஒரு ஒளிவட்டமே தெரியுது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பேசுவோம் இல்லையா, நம்ம கேட்போம். அந்த மாதிரி ஒரு ஒளிவட்டத்தை தரக்கூடியது என்ன எதுனா இந்த எண்ணும் எழுத்து தான். அதாவது விஜய் சொல்லுவாப்ல, ஏய் நாங்க அப்பன் பேச்சே கேட்க மாட்டோம், அது வயசு. ஆனா அதே அப்பனுக்கு ஏதாவது நடந்தா எவன் பேச்சை நாங்க கேட்காம எங்க அப்பாவை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எண்ணும் எழுத்தையும் இன்றைய தலைமுறையினர் மிக சிறப்பாக படித்து அதை தக்க வைத்துக் கொண்டார்கள் என்றால் வருங்காலத்தில் மிக சிறப்பாக இருப்பார்கள். நம்ம மனுஷனா பிறந்தோம் அப்படின்னா ஏதாவது சாதிக்கணுங்க, ஏதோ படிக்கிறோம், என்னவாவது ஏதோ ஒரு வழியில நம்ம நம்மளுடைய தடத்தை பதித்து செல்லணும். இல்லாட்டி அந்த மிருகத்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? சும்மா திங்க படுக்க தூங்க எழுந்திருக்க மீண்டும் அதே செயல்களை செய்து வயதாகி செத்து பிறந்த பிறப்பிற்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அர்த்தமில்லாம போறது ரொம்ப ரொம்ப வேதனைக்குரியது. அதாவது அப்படி இருக்கிறவங்கள தான் என்ன சொல்றாங்கன்னா கண் இருந்தும் குருடர். அவங்களுக்கு நல்ல கண்ணு பளிச்சு பளிச்சுன்னு இருக்கு, நல்ல கூலிங் கிளாஸ் விதவிதமா மாட்டிக்கலாம், ஆனா அவனுக்கு படிக்க தெரியாதே, அவன் எதுவும் ஒரு சாதனை செய்யலையே, அவன் இருந்தா என்ன போனா என்னப்பா அப்படின்னு ஒரு அசிங்கப்பட்டு போக கூடாது. அதைத்தான் சிறுபஞ்ச மூலத்துல அழகா சொல்லுவாங்க, கண்ணும் கார்கண்ணும் கணிதம் எழுத்து. கண்ணுல அந்த கார்கண்ணு கூட கணிதமாகவும் இருக்கு, எண்ணாகவும் இருக்கு, எழுத்தாகவும் இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு பஸ்ல ஒரு பெரியவர் பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ திருக்குறள் எழுதி போட்டிருக்கு. அவர் படிச்சுட்டு ஆஹா நல்ல திருக்குறள் எழுதி போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு பையன் இருக்கான், அவன் 6வது படிக்கிறான். தம்பி இதை படிப்பா அப்படின்னு சொன்னா அவன் சொல்றான், எனக்கு தெரியாது தாத்தா அப்படின்னு சொல்றான். அப்ப ஐயா என்ன சொல்றாங்க, தம்பி எழுத்து இல்லாட்டி கூட வாழ்ந்துடலாம், எண்ண இல்லாம நம்ம வாழவே முடியாது. ஏன்னா எழுத்து தெரியாதவங்க லட்சம் பேர் இருக்காங்க, ஆனா என்ன தெரியாதவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வீணாயிரும்பா. எவ்வளவு கணக்கு ரூபா நமக்கு செய்யணும், எவ்வளவு நம்ம எண்ணணும், எவ்வளவு சம்பாதிக்கணும், எவ்வளவு பேங்க்ல போடணும், எவ்வளவு செலவழிக்கணும், எல்லா விஷயங்களையும் நமக்கு தெரிவிக்கக்கூடியது இந்த எண்ணு தான். அதனால இந்த எண்ணு பற்றி, இந்த எண்ணிக்கை பற்றி, இந்த கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இந்த 4மே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஒரு அடிப்படை கணிதம் கூட தெரியாம இருந்தோம்னா ஒண்ணு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும், இல்லாட்டி கீழ்ப்பாக்கத்துல இருக்கும். என்ன நீங்க சிரிக்கிறீங்க, 2மே ஒரே தானமா அப்படின்றீங்க? ஆமாங்க, என்னும் இல்ல எழுத்தும் இல்லைன்னா அவன் மனிதனாக இருப்பதற்கே தகுதியே கிடையாது. அது மாதிரி கண்ணை இழந்தோம் அப்படின்னா அடுத்தவருடைய துணையோட தான் நம்ம வாழணும். நமக்கு படிக்க தெரியலன்னு வைங்களேன், பஸ் ஸ்டாண்ட்ல போய் மதுரை பெரியார்பட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நம்ம கேட்குறோம், எப்போ அது எங்க போகுது, இது எத்தனாம் நம்பரு அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அப்ப எவ்வளவு ஒரு அசிங்கம். இன்னைக்கு நம்ம பொருளாதாரத்துல உலக அளவுல நம்ம தாங்க முன்னேற்றம் இருக்கோம். உலக நாடுகள்லயே அறிவியலா இருக்கட்டும், தொழில்நுட்பமா இருக்கட்டும், மிக மேல உயர்கல்வி கற்பவர்களாக அதிகம் இருக்கக்கூடிய ஒரே தேசம், ஒரே ஊரு நம்ம தமிழகம் அப்படின்னு தரவுகள் சொல்லுது. அது மாதிரி ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல பணக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர் விவசாயம் செஞ்சு தொழிலெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவர் பிள்ளைய 2 பிள்ளைகளையும், டேய் நீங்க எங்கேயுமே போக வேண்டாம், என்னுடைய தொழிலை தான் கவனிக்கணும், என்னுடைய தான் கவனிக்கணும். ஆனா பிள்ளைங்க 2 எம்ம அறிவு, எண்ணும் எழுத்தும் படிக்கணும்னு அவங்களுக்கு ஆசை. பெரியவன் என்ன செஞ்சுட்டான், அப்பா பேச்சை கேட்டு தொழிலோ அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு தொழில்ங்கிறப்ப ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக நான் தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்லல, கற்றலோடு கூடிய அறிவோடு சேர்ந்த தொழில் நம்ம செய்யலாம்.
அப்படிங்கிறப்ப ஒரு தடவை என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, தொழில் வந்து நஷ்டத்துல இருந்துச்சு. அப்ப அவன் இன்னொரு பையன் தொழிலையும் செஞ்சுக்கிட்டு, தெரியாத நேரத்துல அவன் பள்ளிக்கு சென்று, கல்லூரிக்கு சென்று படித்து, பட்டம் பெற்று, தகுதி தேர்வு எழுதி, அவன் ஒரு சிறந்த ஒரு நிறுவனத்துல சிறந்த தலைமையாளராக அவன் எ பதவி புரியிறான். திடீர்னு நஷ்டம் ஏற்பட்டதுங்கிற அடைஞ்சதும் அவன் சொல்றான், "அப்பா நீங்க கலங்காதீங்க. நான் வேலை பார்க்குறேன். எனக்கு மாச சம்பளம் கிடைக்குது. இந்தாங்க நீங்க தொழில செய்யுங்க. தம்பி நீங்களும் தொழில செய்யுங்க." அப்படின்னு 2வது பையன் குடுத்து அவங்க தொழில் மீண்டும் வளர்ச்சி அடைந்தது. அப்படி என்றால், நம்ம எண்ணும் எழுத்தையும் மிக சிறப்பாக, மிக கவனமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு குறிக்கோள். அதனால தான் வள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு. "கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை." கல்வி இல்லாதவை தரிசல் நிலம். ரொம்ப ஒரு மோசமான நிலமாகத்தான் இருப்பான். அதே மாரி நிலைத்த செல்வம் எது? கல்வி செல்வம் தான். அதுல தான் சொல்லுவாங்க, "அசையும் சொத்து, அசையா சொத்து." நம்ம எவ்வளவு எத்தன ஒரு அபார்ட்மெண்ட் வச்சிருந்தாலும், எவ்வளவு சிறப்பாக வாழ்ந்தாலும், நம்ம எண்ணும் எழுத்து தெரியல அப்படின்னா, அதுக்கு வந்து யாருமே நம்மள மதிக்கக்கூடிய அளவுக்கு வருங்கால தலைமுறைகள் இருக்க மாட்டாங்க. அதாவது, "வெள்ளத்தால் அழியாது, வெண்கனலால் வேகாது, கள்வராலும் கவரப்படாது, வேந்தராலும் கொல்லப்படாது." நான் கற்ற கல்விய என்ன பெத்த அப்பாவுக்கு கூட குடுக்க முடியாது. எங்க அம்மாவுக்கும் குடுக்க முடியாது. என் கணவருக்கும் குடுக்க முடியாது. என் பிள்ளைகளுக்கும் குடுக்க முடியாது. என் பேரனுக்கும் குடுக்க முடியாது. அந்த கல்வி என்னை மிக உயர்ந்த இடத்துக்கு எடுத்துச் செல்லும். அதனால தான் நம்ம எண்ணும் எழுத்தும் சொல்லிக் குடுக்குறப்ப 1 அப்படின்னு 3 நாள் சொல்லிக் குடுப்பாங்க. 2 அப்படின்னு 3 நாள் சொல்லிக் குடுப்பாங்க. அது மாரி ஆனா ஒரு 3 நாள் சொல்லிக் குடுப்பாங்க. ஏன்னா அடிப்படை கல்வி என்னும் எழுத்தையும் நம்ம தெளிவாக கற்றுக்கொண்டால் ஆழ்ந்த அறிவை நாம் பெறலாம். சொல்லுவாங்க, "பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது. எவனொருவன் கல்விச் செல்வத்தை ஆழ்ந்து கற்றுக்கொள்கிறானோ அவன் இறுதி வரை எந்த விதத்திலும் தோல்வி அடைய மாட்டான். அவன் வெற்றிதான் பெறுவான்." அதனால தான் சொல்றாங்க ஔவையார், "பிச்சை புயினும் கற்கை நன்றே." பிச்சை எடுத்தா அது படிங்கடா. காசு இல்லைன்னு சொல்லாதீங்கடா. ஒரு பள்ளிக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது மாணவ செல்வங்கட்ட கேட்டேன், "எப்படிப்பா இருக்கு பாடங்கள்? நல்லா படிக்கிறீங்களா? எளிதாக இருக்கின்றதா?" அப்படின்னு. "ஐயோ! மேடம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு அறிவியல்ல 4 அறிவியல் வச்சிருக்காங்கம்மா. நாங்க எப்படி படிப்போம்? என்ன செய்வோம்? ஒண்ணுமே புரியல இந்த உலகத்துல." அப்படின்னு அவிங்க சொல்றாங்க. ஆனா அவிங்க என்ன சொல்றாங்க, எதிர்ப்பு எங்க இருக்குதோ அங்க சிக்ஸர் அடிச்சுட்டு சென்டர்ல சேர போட்டு உட்கார்றது தான் நல்ல பழக்கமா நாங்க செய்வோன்னு விஜய் டைலாக்க அழகா பேசுறாங்க. அது மட்டுமா, வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன், ஃபீல் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நம்ம மாணவ செல்வங்கள் நடிகர்கள பின்பற்றாங்க, செய்யறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதேபோல் ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள, ஒரு சிறந்த நிறுவனர்கள, ஒரு சிறந்த தொழில் அதிபர்கள அவங்க தங்கள் எண்ணத்தோடு கொண்டார்கள் என்றால், அவர்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அதாவது, "இளமையில் கல்வி கற்றால் அது சிலையில் வடித்த எழுத்துக்கள் போன்று இருக்கும்." அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஏன்னா, கற்றற்குரிய பருவமே இளமை பருவம் தாங்க. ஐயா எதுக்கு 9 மணிக்கு இந்த தலைப்ப நம்ம குடுத்துருக்காங்க. எல்லாரும் கேட்கட்டும். எல்லாரும் அத கொண்டு போய் ஒரு 4 பேருக்காவது எடுத்துச் சொல்லட்டும். எல்லாருமே நன்றாக படிக்கிறார்கள். இன்னும் ஆழ்ந்து கற்க வேண்டும். ஆழ்ந்து பள்ளிக்கு நேரத்திற்கு சென்று, ஆசிரியர் கற்றுக் கொடுக்கும் தகவல்களை இஷ்டப்பட்டு, கஷ்டப்படாமல் படிக்க வேண்டும். அந்த எண்ணெய் எழுத்தையும் ஒரு சுமையாக எண்ணாமல் ஒரு சுகமாக கற்க வேண்டும் என்பதுதான் நமது குழுவின் நோக்கம். ஏனென்றால், இளமை பருவம் கவலையற்ற பருவம். வறுமை கூட தெரியாது. இந்த பருவத்துல நம்ம கற்றோம் அப்படின்னா, பசுமரத்தாணி மாரி நமக்கு மறக்கவே மறக்காது. நான்லாம் பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்துல பெற்றோர் வருவாங்க. கண்ணீர் விடுவாங்க. ரொம்ப அழுவாங்க. "ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். எனக்கு பயமா இருக்கு. இப்படி இருக்கான், அப்படி இருக்கான்." நான் சொல்லுவேன், "கவலையே படாதீங்கடா. நீங்க நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. அவனுக்கு நேர்மறையான எண்ணங்கள சொல்லுங்க. எதிர்மறையா எண்ணங்கள விதைக்காதீங்க.
நீங்க செய்யற செயல்கள் தான் அவனுடைய படிப்புக்கு ஒரு அச்சாரமா இருக்கும். ஏன்னா குடும்பத்துல நல்ல சூழல் இருந்தாதாங்க குழந்தைகள் கற்கும். இன்னைக்கு நமக்கே தெரியும். டிவிய பார்த்தா, செல்ல பார்த்தா, எத பார்த்தாலும் நம்ம சுத்தி நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலத்த பாதிக்கக்கூடிய காரணிகள் 90% இருக்கு. சான்றோர் பெருமக்கள் இத நீங்க வந்து அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அது மாரி இந்த தகவல்கள, அந்த ஒரு சூழல தவிர்த்து எதிர்காலத்துல சவால்கள மேற்கொள்றதுக்கு நமது மாணவ செல்வங்கள், நம்ம வருங்கால தலைமுறைய பக்குவப்படுத்த வேண்டியது குடும்பம் தான். நான் எத்தன சொன்னாலும் சரி, ஆண்கள் வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சுட்டு வருவாங்க. பெண்கள் தான் குடும்பத்த பார்க்கணும். குழந்தை கல்விய பார்க்கணும், நலத்த பார்க்கணும், மார்க்க பார்க்கணும். அது மட்டும் இல்லாம மதிப்பெண்ணுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம, அவனுடைய வேற என்ன திறன்கள் இருக்கு? வரையறதுல இருக்கா? பேசுறதுல இருக்கா? எழுதுல இருக்கா? எதுல இருக்கோ அத அறிஞ்சு, தாயும், ஆசிரியரும் சேர்ந்து அவன ஊக்கப்படுத்தினா, உலக தரத்துல நமது மாணவ செல்வங்கள் மிக அழகாக, அற்புதமாக செயல்படுவார்கள். அதாவது நம்மலாம் படிக்கிறப்ப காத வந்து நம்ம தொடணும் தலைய சுத்தி. அப்பதான் 5 வயசு ஆனதான் ஸ்கூல்லயே கொண்டு போய் விடுவாங்க. ஸ்கூல்ல சேப்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. 3+ எல்கேஜி, 4+ யூகேஜி, 1+ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஆனா நான் இவ்வளவு பேசுறேன். என் பேரன், பேத்தி 2 பேருமே 2 1/2 வயசுலயே நான் பள்ளிக்கு கொண்டு போனேன். அதனால இப்ப 1வதுலயே அவங்க என்ன செய்றாய்ங்க, அவன் வேலைய அவன் செஞ்சு கரெக்ட்டா ஸ்கூலுக்கு அடம் பண்ணாம போறாங்க. அதனால அந்த வயசுக்கு அவங்கள டியூன் பண்றது எளிது. தாய்மொழி கல்வி தான் சிறப்பு. அதுல படிக்கிறவங்களும் நல்லா வருவாங்க. எல்லா கல்வியுமே சிறந்த கல்விதான். எல்லா பாடமுமே சிறந்ததான். கலை படிக்கவா, அறிவியல் படிக்கவா, அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நம்ம படிக்கிறத ஆர்வத்தோட படிக்கணும். எல்லா துறையிலயும் நம்ம சாதிக்க முடியும். இது பெருசு. ஐயோ! நம்ம தமிழ் மீடியத்துல படிச்சுட்டோமே, அரசு பள்ளியில படிச்சுட்டோமே, அரசு கலை கல்லூரியில படிச்சுட்டோமே, ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னு நம்ம அடுத்தத வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா, எது கைவிட்டாலும் நமக்கு கூகுள் இருக்கு. இவ்வளவு அழகா நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க இவ்வளவு நேரத்துக்கும் அழகா பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு அருமையான தருணங்கள் இது. ஏன்னா, நம்ம எதிர்காலத்தை கையாளக்கூடிய ஒரு அக்கறையில, ஒரு சமூக அக்கறையில நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதாவது தாய்மொழி கல்வியில தாங்க மகாத்மா காந்தி, சிவாஜி, ரவீந்திரநாத் தாகூர், ஏபிஜே அப்துல் கலாம், நானுமே தமிழ் மீடியத்துல தமிழ் வழி கல்வி தான் கற்று 38 ஆண்டுகளாக முதல்வராக பணிபுரிந்து எண்ணற்ற மாணவ செல்வங்களை கடின உழைப்பா, அன்பால கண்டிச்சு அவங்கள நம்பர் 1 கொண்டு வந்திருக்கோம்னா அது ஒரு ஆத்ம திருப்தி. ஐயா சொல்லுவாங்க, ஆத்ம வணக்கம். நம்ம தலைவர் சொல்ற ரொம்ப ஒரு மனசா இருக்கும். கடவுளே வந்து நம்ம கூட இருந்து சொல்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி நம்ம செய்யும் தொழிலையுமே அந்த ஆத்ம திருப்தி இருக்கணும். இந்த குழந்தை அந்த குழந்தை அப்படிலாம் வேறுபாடே பார்க்காம பின்னால இருக்கிற மாணவ செல்வங்களை நம்ம நல்ல அக்கறையோட கவனிச்சு கொண்டு வந்தோம்னா அவன் தாங்க உலகத்துல பெரிய சாதனையாளர் வருவான். ஒருத்தர் வந்து சொல்லுவான், மேம் எப்படி இருக்கீங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சீங்க செஞ்சீங்க, நான் இன்னைக்கு 3 ரூபா வாங்குறேன் மேம் அப்படிமா. என்னோட தம்பி 3 ரூபா தான் வாங்குறியா அப்படிமே. இல்ல மேம், நான் 3 லட்சம் சம்பாதிக்கிறேன். ஏ தங்கமே, நானே 38 வருஷம் ஆச்சு, 3 லட்சத்தை எழுத்தாலும் பார்க்கல என்னாலும் பார்க்கல, நீ வாங்குறியா, மிக்க மகிழ்ச்சி. இதுதாங்க ஒரு ஆத்ம திருப்தி. பிறந்த பயன் எண்ணும் எழுத்தும் கற்றதன் பயன். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நமக்கு படிச்ச கல்வியை நம்ம படிக்கணும், அறியணும், அது வழியா நிக்கணும், அதை மற்றவங்களுக்கு கடத்தணும். கடத்தணும்னா வழிமுறைப்படுத்தணும், சொல்லி கொடுக்கணும். அது மாதிரி இந்த படிச்சவங்க எங்க போனாலும் ஜொலிப்பாங்க. 100க்கு 100 ஒருத்தி கூட ஃபெயில் ஆகவே மாட்டாங்க வாழ்க்கையில. யாதானும் நாடாமல் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. எங்க போனாலும் எந்த தேசமும் அவனை கொண்டாடும். அது மட்டும் இல்ல, வள்ளுவர் இன்னொரு குரலை சொல்லியிருக்காரு, கண்ணுடையார் என்போர் கற்றோர் முகத்திறந்து புண்ணுடையவர் கல்லாதவர். கண்ணு இருக்கிறவங்க எல்லாம் கற்றவர்கள். கற்றவர்கள் எல்லாருமே கண் உடையவர்கள். யாரெல்லாம் கற்கவில்லையோ அவர்களுக்கெல்லாம் கண்ணு இருந்தாலும் அது புண்ணுடைய ஒரு வியாதி உடைய ஒரு கண்ணாகத்தான், குருடனாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிறவிலே பெரிய பிறவி மனித பிறவிதாங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது.
பிற உயிரினங்களை இருந்து வேறுபடுத்தி காட்டக்கூடியதுமே நம்ம மனித தன்மை தானே. ஏன்னா நமக்கு 6 அறிவு இருக்குங்க. அதுக்கெல்லாம் 5 அறிவு இருக்கு. நமக்கு 6 அறிவு இருக்கு. அது என்னது? பகுத்தறிவு. எது நல்லது, எது கெட்டது என்பதை ஆராயக்கூடிய ஒரு சிறந்த அ பகுத்தறிவு வேண்டும் என்றால், நம்ம எண்ணும் எழுத்தும் சிறப்பாக கற்க வேண்டும். அதாவது கற்பவன் தான் மனிதன். செல்லும் இடமெல்லாம் சிறப்பாக இருப்பான். இன்னைக்கு ஒண்ணுமில்ல, அரசியல் நடத்துறோம், செய்றோம். அவங்களுக்கு வழிகாட்டியாக, விழிகாட்டியாக இருப்பவங்க கற்றவர்கள் தான். அவங்க யாரு? ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாரும் அவங்க எல்லாம் பேசி அவங்க சொல்றதத்தான் இந்த அரசே கேக்குது. அப்ப அந்த அதுக்கு அச்சாணியா இருக்கக்கூடியது என்னது? நம்மளுடைய சொல்லும் செயலும் தான். அதனால நிறைவாக நம்ம ரொம்ப சிறப்பா மதுரைக்காரங்கன்னா ரொம்ப ரொம்ப அறிவாளி. உலகத்துல இருக்க எல்லா தமிழர்களுமே ரொம்ப சிறப்பு. இருந்தாலும் மதுரைக்குன்னு ஒரு சிறப்பு அப்படின்னா, எல்லாருமே ரொம்ப கடின உழைப்பாளிகள். கடினமாக படிக்கணும், நிறைய கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உடையவர்கள் மதுரை மக்கள். ஏன்னா, நம்ம கூகுள் நிறுவனம் கேள்விப்பட்டிருப்போம். சுந்தர் பிச்சை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவரு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து, டிவிஎஸ் பள்ளியில படிச்சு, கல்லூரியில படிச்சு, ஒரு மெக்கானிக்கல் பட்டதாரியா இருந்து, பொறியியல் பட்டதாரியா இருந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்தாரு 2004ல. அதுல சேர்ந்ததும் சும்மா இருக்காம, மாத்தி மாத்தி படிச்சு படிச்சு யோசித்து யோசித்து புது புது விஷயங்கள கற்றுக்கொண்டு, புது புது தொழில் நுட்பங்கள மாத்தி மாத்தி அமைச்சுக்கிட்டு, அத கண்டுபிடிச்சு, உலக நிறுவனங்களுக்கு அத அனுப்புறாரு. அது என்னென்ன அப்படின்னா, கூகுள் டுர்பார், கூகுள் குரோம் அத முதல்ல உருவாக்குனார். அடுத்து 2015ல கூகுள் சிஓவா அவரு உயர்ந்த பதவிக்கு வராரு. அதாவது 20 வருஷம் ஆகுது. 2016லேருந்து 2020ல டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு பெரிய பத்திரிக்கை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது என்ன சொல்லுது அப்படின்னா, உலகத்திலேயே உலகத்திலேயே மிக மிக அதிக செல்வாக்கு மிக்க மனிதர்களுள் நமது சுந்தர் பிச்சையும் இடம்பெற்று இருக்கின்றார் அப்படின்னு தரவுகள் கூறதா அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நமக்கு சொல்லுது. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு சுந்தர் பிச்சை இப்ப இந்த சூழல்ல சுந்தர் பிச்சை எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு தெரியுமா? 1869 கோடி. எதுக்கு? அவருடைய எண்ணும் எழுத்தும் கற்றதற்கு, புது புது தொழில்நுட்பம் கற்றுக்கொண்டது மட்டுமில்லாம மாத்தி யோசிச்சு உலக நாடுகளுக்கு ஒரு போட்டியாளராக வந்து இன்னைக்கு யாரு அம்பானியை விட, முகேஷ் அம்பானியை விட முன்னுக்க இருக்கிறவரு நமது சுந்தர் பிச்சை. மதுரைக்காரங்க, நம்ம பெருமைப்படணும். அது மட்டுமா, மிகப்பெரிய அதாவது 400% மேல பங்குகள் அவர்னால இந்த கூகுள் மூலமா அவருக்கு நிறைய உலக அளவுல சென்று கொண்டு இருக்கிறது. ஏன்னா இப்ப சொல்றோம் பாத்தீங்களா, ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உங்க எல்லாருக்குமே இதை பத்தி தெரியும். இருந்தாலும் எனக்கு எட்டிய அறிவுக்கு நான் அதை சொல்றேன். அதுல புது புது நுட்பத்தை கண்டுபிடிச்சு கூகுள் குரோம் ஓஎஸ், கூகுள் டிரைவ், கூகுள் மாஸ், கூகுள் ஜிமெயில், புதிய வீடியோ கோடெக், பிபிஎஸ், வெப்எம், ஆண்ட்ராய்டு அப்படின்னு ஒவ்வொன்றையும் சின்ன விஷயம்தான். ஒரு 2 தான். என்னும் எழுத்து இதை சிறப்பாக கற்றுக்கொண்டோமென்றால் உலக நாடுகளில் முதன்மையாக நிற்கக்கூடியது நமது தமிழகம், நமது இந்திய தேசம் என்றால் அதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம கல்வியை கற்று கொண்டால்தான், இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தேன், ஆன்லைன் சூதாட்டத்தில் 25 கோடி இந்தியர்கள் இழந்திருக்கின்றார்கள். இது எவ்வளவு ஒரு பக்கம் நம்ம சுந்தர் பிச்சை பத்தி மேகமா நல்லா பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம இந்தியர்கள் தான் ஏமாளியாக இருக்காங்க. ஏன் ஏமாளியாக இருக்காங்க? அவங்க எதையும் பொறுமையா பாக்குறது இல்ல, வாசிக்கிறது இல்ல, எத்தனை நம்பர் வருதுன்னு பாக்குறது கிடையாது. அதுல நம்ம அவசரமா படுறோம். அதுல ரொம்ப கவனக்குறைவு இருக்கு. அதனாலதான் இந்த ஒரு பெரிய இழப்பு நமக்கு ஏற்படுகின்றது. நிறைவாக, புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கம் இருப்பின் சக மனிதர்களை நேசிக்கும் பழக்கம்
தானே வரும். முயன்றால் முடியாதது ஒன்றும் இல்லை. ஆர்வத்தோடு முயலுங்கள். எண்ணும் எழுத்தும் அள்ளிப் பருகுங்கள். அரிதின் முயன்று தேடிப் பெறும் செல்வமாக எளிதில் முயன்று எண்ணையும் எழுத்தையும் கற்றால் உங்களுடைய வாழ்க்கையில் வானமே வசப்படும். எண்ணற்ற நூல்களை, எண்ணற்ற நாளிதழ்களை படிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க 2, 3 குழுவுல நான் பேசுறோம். அதுல 98 வயசு அருணாச்சலம் ஐயான்னு இருக்காங்க. சங்க இலக்கியங்களை தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லுவாரு. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டையும் அழகா சொல்லுவாரு. எந்தெந்த நடிகர் எந்தெந்த படத்துல நடிக்கிறாங்க அதையும் சொல்லுவார். ஆனா அவருடைய வயசு 98. எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு அவர் 8 மணி நேரம் பயன்படுத்துறாரு. அது ஒரு பக்கம். 84 வயது செல்லன் ஐயானே ராமகிருஷ்ண மடத்துல இருக்காங்க. அவர் சொல்றாரு, அம்மா நான் டெய்லி படிப்பேம்மா. யாரு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு மனச்சிதைவு, மன கஷ்டம், மன இறுக்கம் எதுவுமே வராதுமா அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் 3 நூலகத்துல உறுப்பினரா இருக்கேன். நான் புத்தகம் எடுக்கிறேன்.